ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சண்டே எடுத்ததாங்க. அம்மா வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா காலையிலேயே நவர மீன் விற்றுது. அம்மாட்ட மீன் குழம்பு செஞ்சுட்டாங்கன்னு கேட்டேன். அம்மாவும் 1/2 கிலோ மீன் வாங்கி அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் தான் க்ளீன் பண்ணி தரேன் சொல்ல, இல்லை வேண்டாம் நீ பாப்பா பார்த்துக்கோ நானே க்ளீன் பண்ணி விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நானும் பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து குளிப்பாட்டி தூங்க வச்சுட்டேன். அம்மாவும் குளிச்சுட்டு வந்து மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா இன்றைக்கி மண்ணடுப்பில் தான் சமைக்க போகிறாங்க. நாங்கள் ஒரு மண்ணடுப்பு புதுசாக கட்டியிருக்கோம். அந்த வீடியோவை நெக்ஸ்ட்டில் போடுறேன். இப்போ வந்து அம்மா மீன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், கொஞ்சமாக தான் மாங்காய் இருந்தது. மாங்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. குழம்புக்கு தேவையான மீதியெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன். இப்போ வந்து அம்மா மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா வந்து அரைக்க போகிறாங்க. நாங்கள் எல்லா குழம்புக்குமே தேங்காய் எல்லாமே அம்மியில் தான் அரைப்போம். நீங்களும் அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இவருக்குமே அம்மியில் தான் மசாலா அரைச்சி சேர்ப்போம். நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அம்மியில் தான் அரைப்போம். தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. அம்மா மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த எல்லாம் கொஞ்சம் வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், வத்தத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகந்தண்ணி நல்லா வதக்கணும். இப்போ 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு தக்கன புளி கரைச்சி வச்சு அதை ஊற்றி வச்சுப்போம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ கழுவி வச்ச மீன் சேர்த்து உப்பு போட்டு 10 நிமிடம் கழித்து இறக்கியாச்சு. குழம்பு ரெடி. ஃபஸ்ட்டு அம்மா சாப்பிட சொன்னேன். அப்புறம் நான் அம்மா குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க, நான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.